இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் சூப்பர் ஓவர்ல தான் இந்தியாவால ஜெயிக்க முடிஞ்சு. லிட்ரலி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்திய பவுலர்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா திணற வச்சுட்டாங்க ஸ்ரீலங்காவோட பேட்ஸ்மேன்கள் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா நிசாங்கா விட்டு உரி நுரிச்சிட்டாரு. அப்படி எல்லாத்தையும் அப்படி அமைதியா இருக்கணும், பேயாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பண்ண வச்சுட்டாரு. அதாவது ஹர்ஷித் ராணாவா இங்க வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் விட்டு பிரிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். கேப்டன் வேலு இல்ல அப்படின்ற மாதிரி பூம்ரா இல்லாதனால இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க தோணுது. பூம்ரா ஓவரே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை விட்டு பிரிச்சாங்க. மேட்ச்ல இருந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு பாருங்க, கொஞ்சம் ஹைப்பை கூட தட்டி விடுங்க. நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். 200 ரன்னுக்கு மேல இந்திய அணி டார்கெட் வைக்கிறாங்க. ஸ்ரீலங்கா தான் டாஸ் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு நாங்க பவுல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா கூலா இறங்குறாங்க. லீக் ஸ்டேஜ்ல எல்லாத்துலயும் செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸ்ரீலங்கா. சூப்பர் 4ல பாத்தீங்கன்னா அந்த அளவு அவங்க பண்ண முடியல. பங்களாதேஷோடையும் தோத்தாங்க, பாகிஸ்தானையும் தோத்தாங்க. இந்தியாவோட எப்படிப்பா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அவங்க வெளியில போயிட்டாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனலே போயிருச்சு. இன்னைக்கு மேட்ச் போட்டா ஆடிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பிராக்டிஸ் மேட்சா தான் இருந்துச்சு. அதனால நாங்க பிளேயிங் 11ல மூக்கு கொஞ்சம் இதா இருக்கு, சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிவன் துபே உட்கார வச்சுட்டு இன்னும் ஒரு நாள் கேப் இருக்கணும் பனிச்சுமை காரணமாக சொல்லிட்டு பூம்ரா உட்கார வச்சுட்டுதான் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா நினைச்சிட்டாங்க, நம்ம இன்னைக்கு பேட்டிங்ல விட்டு உரின்னு உரிச்சு 200 வச்சுட்டோம், இவங்கள ஒரு 150 இல்ல 80 இல்ல அதுங்களும் ஒரு 100க்குள்ள சுருட்டிட்டு போயிருவோம், பங்களாதேஷ் கூட தோக்குறாங்க, நம்ம கூட என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு லெவல்ல தான் வந்திருப்பாங்க. மொதல் ஓவரே ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்தாரு. அப்புறமேட்டு அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, போயிட்டாப்ல. அப்படி இருக்கும்போது அங்க இருந்து நிசாங்காவை பாத்தீங்கன்னா பெரேராவும் ஒரு இதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தா 100 ரன்னுக்கு மேல பார்ட்னர்ஷிப் போட்டு வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரின்ஸுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்ல தெரியவே இல்லை. சுமன் கில்லு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வந்தோடனே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் தான் கரெக்டா போயிடும். இதை நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தீங்க, முந்திர மேட்ச்ல பங்களாதேஷ் கூட பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கடைசி எட்ஜ் வரைக்கும் நீங்க போயிருந்திருக்க தேவையில்லை. 168 சுருள்றதுக்கு அவசியமே இல்லாம இருந்திருக்கும். 200 ரன்னுக்கு மேல கன்ஃபார்மா அடிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா சுமன் கில்லும் அன்னைக்கு அபிஷேக் சர்மாவும் செமையாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்க பேட்டிங் லைனப் தான் அன்னைக்கு நீங்க பண்ணிருக்கணும். அன்னைக்கு கொண்டு சஞ்சு இறக்காம வச்சுக்கிட்டு ஃபைனல்ல இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு பண்ணதெல்லாம் தேவையில்லாதது. நீங்க ஓப்பனிங் பாத்தீங்கன்னா அழகாவே இருந்துச்சு, பேட்டிங் லைனப்பும் செமையாவே இருந்துச்சு. ஓப்பனிங் அபிஷேக் சர்மாவும் சுமன் கில்லும். அவர் அவுட் ஆனோன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் வராரு. அவர் அவுட் ஆனோன்னு பாத்தீங்கன்னா அடுத்து சஞ்சு வராரு. என்னைய பொறுத்த வரைக்கும் நம்பர் 3 அவருக்கு சூப்பராகவே இருக்கும். சூரியகுமார் கொஞ்சம் பின்னாடி கூட நம்பர் 5 கூட வரலாம், இன்னுமே நல்லா இருக்கும். நான் ஒரு பேட்டிங் லைன் கூட சொல்றேன், நல்லா இருக்கும். ஓப்பனிங் அபிஷேக்கும் சுமன் கில்லும். 1 டவுன் பாத்தீங்கன்னா சஞ்சு வரைக்கும் விடலாம். கண்டிப்பா அவர் ஹிட்டராகவும் இருப்பாரு, டிஃபென்ஸும் ஆடுவார். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அவரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிலேட்டர் பண்ணி ரன்களும் அடிக்கிறாரு, நின்று நிதானமா விளையாடுறாரு. எனக்கு ஹர்திக் பாண்டியா எதுக்கு வராரு, எதுக்கு அவுட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே மாட்டேங்குது. கரெக்டான பொசிஷன்ல இறங்குறாரு, எதுக்கு தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. அப்புறமேட்டு திலக் வர்மா ரொம்ப பொறுமையா ஆடுறாரோ, பால் பார்த்துட்டு ஆடுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு இது கூட இருந்துச்சு. அப்புறமேட்டு அவர் சொல்ல முடியாது. இன்னைக்கு சிவம் தூபே இருந்திருந்தாருன்னா அந்த இடத்துல அவர் இறங்கி இருந்திருக்கலாம். அதுக்கு போல நம்ம அக்ஷர் பட்டேல் தான் வந்தாரு, பாலை போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. போன மேட்ச்லயும் 15 பாலுக்கு 10 அடிச்சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 6 மட்டும் அடிக்கல அப்படின்னா எல்லாம் விட்டு உரின்னு அடின்னு போட்டு அடிச்சிருப்பாங்க. அந்த 6 கரெக்டான நேரத்துல அடிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். ஆனா ரொம்ப ஸ்லோவா இன்னிங்ஸை ஆடிட்டு இருக்காரு. அதுதான் நம்மளுக்கு கடுப்பா இருக்கு. அதாவது கொஞ்சம் ஆக்சிலேட்டர் பண்ணி ஒரு 6ஓ இல்ல 4ஓ இல்ல 2-3 ரன்களை வச்சு அடிக்க பார்க்கலாம், அதை அடிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்திய அணியில பாத்தீங்கன்னா அதிகபட்ச ரன்களை நம்ம அபிஷேக் சர்மா தான். நான் வந்தாவே சரவடி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா வேற மாதிரி ரன் ரேட் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 61 ரன்கள் அடிச்சாரு. இன்னைக்கு ஒரு 8, 4, 6 இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு. பாத்தீங்கன்னா 2 6 தான் அடிச்சிருந்தாரு. கில்லு சொல்லவே தேவையில்ல, பிரின்ஸ் இன்னைக்கு வந்தவன அவுட் ஆயிட்டாரு. சூரியகுமாருக்கும் பாத்தீங்கன்னா என்ன இன்னைக்கு அவசரம் தெரியல, அவரு இன்னைக்கு 12 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. திலக் வர்மா தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா அந்த கடைசி ஓவர்ல எனக்கு கடுப்பா இருந்துச்சு. 49 ரன் 50 அடிச்சிருப்போங்க அப்படின்னா அப்படி ஏதோ உருட்டி இருட்டி விளையாண்டுகிட்டு இருந்தாரு. அப்புறம் சஞ்சு
தான் பாத்தீங்கன்னா கரெக்டான நேரத்துல வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அவரும் திலக்கும் சேர்ந்து செமையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு 39 ரன்கள் பாத்தீங்கன்னா செமையாவே தேத்தி கொடுத்தாரு. இதுல வந்து 3 6 வேற மாதிரி அடிச்சாரு. இந்தியன் டீம்லயே வந்து அவர் தான் வந்து அதிக 6 அடிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். ஹர்திக் பாண்டியா சொல்றதுக்கு அவசியம் இல்லை, அவருமே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அக்ஷர் படேல் கடைசி அந்த 6 மட்டும் அடிக்கல, ஒன்னுத்துக்கு வேலைக்கே ஆயிருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அது ஸ்ரீலங்காவை வந்து சார்பா பாத்தீங்கன்னா சமீராவா இருக்கட்டும், அவர் விக்கெட் எடுத்தாரு. அசலங்கா அவங்க கேப்டன் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. தீக்ஷனை எடுத்தோடனே பாத்தீங்கன்னா அவர் தான் விக்கெட்டை போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த எளிய இலக்கு இருக்காது, அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு 80 ரன் 100 ரன்னுக்குள்ள இந்தியா சுருட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் நல்ல டெத்லயும் போடுவாரு, பவர் பிளேலையும் போடுவாரு. ஹர்ஷித் ராணா கௌதம் வாம்ஸ்க்கு பிடிச்சவாரு. ஹர்திக் பாண்டியா அப்படி இப்படின்னு விக்கெட் எடுத்துறாரு. வருண் இருக்காரு, குல்தீப் இருக்காரு. அவ்வளவுதான்ப்பா பொட்டெல்லாம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்க நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காதியோ அப்படின்னு சொல்லிட்டு நிசாங்கா இன்னைக்கு வந்து ஒரு ருத்ர தாண்டவம் ஆடினாரு பாருங்க. வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் பண்ணிட்டாரு. எல்லாம் அமைதியா இருக்கும், நான் செய்யறதுதான் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு 107 ரன்களை வந்து அடிச்சாரு. 6 6 7 4 போட்டு விட்டு பெருச்சு எடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் குசால் மெண்டிஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன அவசரம் அப்படின்னு தெரியவே இல்லை. பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு ஹர்திக் பாண்டியாவோட ஓவர்ல. அப்புறமேட்டு குசால் பெரேராவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து நிசாங்கா 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வந்து 134 ரன் வரைக்கும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு குசால் மெண்டிஸ் வந்து அவுட் ஆனாரு. அப்புறம் அசலங்கா அவங்க கேப்டன் வச்சு பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் தூக்கி அடிச்சு அவருமே அவுட் ஆயிட்டாரு. அப்புறமேட்டு கமிந்து மெண்டிஸ், தம்பி நீங்க இதுல எல்லாம் எஸ்ஆர்எச் எல்லாம் செம்மையா பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னா அவருமே வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அப்புறமேட்டு கடைசியில தான் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கா வந்து பாத்தீங்கன்னா சரி ரன்னை தேத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு அவங்க டீம்ல இருந்து நல்லா தெரியுது, இப்ப நம்ம இதுல அபிஷேக் சர்மா அவுட் ஆனோன்னே அதுக்கப்புறமேட்டு பார்ட்னர்ஷிப் போடாம எல்லாம் பட்டு அவுட் ஆறாங்க, நடுவுல மட்டும் பார்ட்னர்ஷிப் போடுதா, அதே மாதிரிதான் அவங்க டீம்லயே நடக்குது. நான் ப்ரெடிக்ஷன் வீடியோல கூட அதான் சொல்லியிருந்தேன், ஓப்பனிங்ல மட்டும் ஒரு சில பேர் நல்லா ஆடுறாங்க, அதுக்கப்புறமேட்டு மிடில் ஆர்டர் வந்து சுத்தமா வந்து ஸ்ரீலங்காக்கு சரியில்லாதனாலதான் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதே மாதிரிதான் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிட்டு எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சாணக்கா வந்து கடைசி வரைக்கும் நின்று போராடிட்டு இருந்தாரு. இருந்தாலும் எனக்கு அவங்க கேப்டன் ஜெயசூர்யா அவரே வந்து கோச் அவரே கத்துனாரு. கடைசி ஓவர்ல பாத்தீங்கன்னா 202 ரன்னு 203 அடிச்சா வின்னு, ஒரு பால் தான் இருக்கு, 2 ரன்னு 3 ரன்னு ஒன்னா வின்னு. இப்ப சூர்யா 3 ரன் ஓடி ஜெயிக்க வச்சார்ல, அங்கிட்டு வந்து இங்கிட்டு இருந்து தூக்கி போடுறாங்க, இது வந்துருச்சு ஒரு 2 ரன் ஓடிட்டாங்க, இன்னொரு அங்கிட்டு போய் கவுறாரு, இவர் ஆஃப் இது ஏறிட்டாரு. அந்த ரன் இவங்க தடவிக்கிட்டு இருக்காங்க. இந்திய டீம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அக்ஷர் பட்டேல் எல்லாம் பாத்தீங்கன்னா தடவிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல ஒரு ரன்னு கூட ஓடி வந்து ஜெயிச்சிருக்கலாம். லிட்டரலி நான் சொல்ல போனா இந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா கையில தான் இருந்துச்சு, அவங்க ஜெயிக்க வேண்டியது. தேவையில்லாம தோத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சூப்பர் ஓவருக்கே போக தேவையில்ல, ஒரு ரன் அழுத்தி இருந்திருக்கலாம். என்ன ஒரு பேட் லக்கோ, இந்தியா எல்லா மேட்சும் 6 மேட்சும் ஜெயிச்சு ஃபைனல்ல போயிட்டு என்ன நடக்கும் அப்படின்றதுக்காண்டி பாத்தீங்கன்னா தோத்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. அதனால சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு தான் சொன்னா. அதுக்கப்புறம் மட்டும் சூப்பர் ஓவருக்கு போகுது, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எவ்வளவு ரன் வந்து ஸ்ரீலங்கா அடிக்க போறாங்க. அதே மாதிரி நிசாங்காவை இறக்கி விட்டு 2 6 3 4 போட்டு விட்டு ஒரு 15 ரன் டார்கெட்டை வச்சாங்கன்னா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அங்க பார்த்தா முதல் யாரு வருவான்னு பார்த்தா என்னடா குசால் பெரேரா வராரு, சாணக்கா வராரு, என்னடா அவரே வரலையா அப்படின்னு மாதிரி பார்த்தா சரி வேற எதுவும் டாக்டிக்ஸா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன். அவரு பார்த்தீங்கன்னா முதல் பால்லே விக்கெட், ஹர்ஷ்தீப் சிங் ஓவர்ல. அடுத்த மிகப்பெரிய ஒரு காமெடி, அது ஒரு 2 ரன் அங்கிட்டு இங்கிட்டு தேத்தி எடுத்துட்டாங்க. பாத்தீங்கன்னா ரன் அவுட் ஆயிட்டாங்க. கரெக்டா அவர் பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி அந்த இடத்துல இல்ல பெறப்பட்டதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி தலைவன் அடிச்சு இன்னைக்கு வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவான்னு பார்த்தா அடுத்த பாலே கேட்ச் ஆகிட்டு போறாரு. இதுக்கு எதுக்கு நீங்க ரிவ்யூ எடுத்து அதை பெறப்பட்டு 2 6 அடிக்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாக்குறதுக்கு காமெடியாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். 2 ரன் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சிச்சு. சூப்பர் ஓவரை உங்களுக்கு நல்லாவே தெரியும், வெறும் 2 விக்கெட் தான், அதுக்கு மேல வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால 2 விக்கெட் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. 2 ரன்னு 3 ரன்னு டார்கெட். இங்க இருந்து பார்க்க இந்திய அணில இருந்து சுமன் கில்லும் நம்ம சூரியகுமாரும் வந்தாங்க. எங்க அபிஷேக் சர்மா வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். 2 ரன் தானே, கேப்டனே அடிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தான் நான் ஸ்ட்ரைக் ரன்ல வந்து அவரே இறங்கிட்டாரு. இறங்கி வந்து பாத்தீங்கன்னா தட்டி விட்டு 6 பாட்டுக்கு கிருட்டு 3 ரன்ல அடிச்சுட்டு
போங்கடா இதுக்கு போயிட்டு என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான், நாங்க வின்னு, நாங்க ஃபைனல் போயிட்டு பாகிஸ்தானை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்திய அணியோட பேட்டிங் ஆர்டர் சூப்பராகவே இருந்துச்சு. பவுலிங்ல எங்கெங்க சொதப்புனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து தவறான இடங்கள்ல வந்து சூர்யா வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன். இந்த இடத்துல வேற யாருக்கும் ஓவர் கொடுக்கறத விட்டு பாத்தீங்கன்னா மாத்தி ஓவர கொடுத்துறாரு. அக்ஷர் பட்டேல் பேட்டிங் கொஞ்சம் பண்ணும், ஆல்ரவுண்டர் கேட்டகரின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாட்ல எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, கொஞ்சமாச்சும் பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. ஃபைனலை பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து ஹர்ஷித் ராணாவும் ஹர்ஷ்தீப் சிங் 2 பேருமே வெளில போயிட்டு அப்படியே சிவம் துபேவும் நம்ம பூம்ரா வந்து பூம்ரா உள்ள வந்துருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கும் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா காலில் லைட்டா அடிபட்டுச்சு இவருக்கு, திலக் வர்மாக்கு. அவர் ஃபிட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை பிறந்துருச்சு, ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து பிளாக் பஸ்டர் சண்டேல வந்து பாத்தீங்கன்னா 41 வருடங்களுக்கு அப்புறமேட்டு இந்தியா பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரைக்கும் மோதினதே இல்லை ஏசியன் கப்ல, முதல் முறையா மோத போறாங்க. இந்தியா செம்ம ஃபார்ம்ல இருக்கு. பாகிஸ்தானும் பாத்தீங்கன்னா சூப்பர் 4ல செமையாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்தியாட்ட மட்டும் தோத்துருக்காங்க. ஹாட்ரிக் வெற்றி பெற்று கோப்பையை வந்து இந்திய அணி பெறுமா, இல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்ரீலங்கா அண்டு இந்தியா மேட்ச்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பேட்டிங் ஆர்டர் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.